அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 76வது பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு நாள் 3/10/1982 ஆகும். இன்று 76வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். இப்பாடல் ஏலமிக்குடைய என தொடங்கப்பட்டுள்ளது. ஏலமிக்குடைய ஏரலங்கள் ஈதென்ன நான் இசைக்கிறேனல்ல ஞாலமேலவர்க்கு நல்லருள் மார்க்க நாட்டமுண்டாவதற்கென்றே ஓலமாய்க் கூவும் ஒரு முறையீடாய் உரை செய்ய நேர்ந்தது இதனை சீலமா ஒழுக்கம் செகமிசை செழிக்க செய்திடத் தரித்தருள் தேவே. ஓலமாய் கூவும் ஒரு முறையீடாய் உரை செய்ய நேர்ந்தது இதனை சீலமா ஒழுக்கம் செகமிசை செழிக்க செய்திடத் தரித்தருள் தேவே, செய்திடத் தரித்தருள் தேவே. இறைவனுக்கு மலர் மாலைகளை சூட்டி வணங்குதல் இயற்கை. அவ்வாறு சூட்டப்படும் மாலை நன்மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாக இருத்தல் வேண்டும். நன்மலர் என்பது இனிய மனம் கொண்ட மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாக இருத்தல் வேண்டும். சிலர் கதம்ப மாலைகளை தொடுப்பர். அவற்றில் வேண்டாத சில மலர்கள், மனமில்லாத காகிதப்பூ, கனகாம்பரம் போன்ற மலர்கள் இவற்றை சேர்த்திருப்பர். அவற்றினால் நற்பயன் ஏதும் விளைவதில்லை கூடா. இங்கு இத்தயா விளக்க மாலை என்னும் பாமாலையில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலும் இறையருளால் உள்ளத்து உணர்வில் உணர்த்தப்பட்ட சொல் மலர்களால் தொடுக்கப்பட்டுள்ளது ஆகும். அவற்றுள் இப்பாடல் ஒரு மலராக அமைந்துள்ளது. இதனை ஏலமிக்குடைய ஏரலங்கள் ஈதென்ன நான் இசைக்கிறேனல்ல என்று சொல்லப்படுகிறது. ஏலம் என்றாலே மனம் என்றுதான் பொருள். ஏலக்காய் என்னும் பொருளை ஏலம் என்றும் சொல்லுவர். ஏலம் இயற்கையாகவே நன்மணம் கொண்டு விளங்குதலால் ஏலக்காய் என்னும் பெயர் பெற்றுள்ளது. ஏலமிக்குடைய அதிக மனம் கொண்ட ஏர் அலங்கல் சிறப்புடைய மாலை இது என்று நான் கூறவில்லை. எனினும் இவ்வுலக மாந்தர்க்கு நல்ல அருள் நெறியில் விருப்பம் உண்டாகும் பொருட்டும் அவர்களும் இறை உண்மையை அறிந்து அடைவதற்கு உதவுவதாக அமைய எடுத்துரைக்கும் ஒரு முறையீடாக இருந்தாலும் தயவு ஒழுக்க நெறி இவ்வுலகமெல்லாம் பரவி செழிக்கச் செய்திடுவாய் என வேண்டி தயா பெருஞ்சோதி பதிக்கு இம்மாலையை சூட்டி வேண்டியும் பணிந்தும் நிற்கின்றோம். மனம் விளைவு கொள்வதே மண்ணில்தான். மண்ணின் தன்மையாக குணமாக விளங்குவது மனமே. ஐம்பூதங்களாக சொல்லப்படுவது விண், வளி, தீ, நீர், மண் ஆகும். இவ்வரிசையில் கடைசியாக அடிநிலையாக அமைந்திருப்பது மண். விண்ணை முடியாகவும் மண்ணை அடியாகவும் காண்கின்றோம். மண்ணால் உருவாக்கப்பட்டுள்ள இந்நிலவுலகமே எல்லா உயிரின தோற்றங்களுக்கும் இடமாக விளங்குகின்றது. மேலும் ஐம்பூதங்களில் மண்ணே மிகவும் கனமானதாக இருப்பதால்
அது கீழே தாழ்ந்து அடிநிலையாக விளங்குகின்றது. அடிநிலையாக உள்ள மண் நிலைத்து நின்று விளங்குவதனாலேயே நிலம் என சொல்லப்படுகின்றது. மண்ணை விட லேசானது நீர். இது நிலையற்ற தன்மை உடையது. எனவே இது நிலத்தை சார்ந்து ஓடிக்கொண்டே உள்ளது. மூன்றாவது நெருப்பு. இது மண்ணையும் நீரையும் சார்ந்தும் சாராமல் மேல் நோக்கி எரிந்து போய்கொண்டே உள்ளது. இக்காரணத்தாலேயே விளக்கின் ஒளியோ பிற பொருள்களினால் எரியும் நெருப்பின் தழலோ மேல் நோக்கியே எரிகின்றதனை காணலாம். காற்று நீரினும் மென்மையானது. எனவே எதனையும் பற்றி சார்ந்து நில்லாது வான்வெளியில் எப்போதும் அசைவுடனே இருக்கின்றது. வான்பூதம் காற்றினும் மிக லேசானது. ஆகையால் எங்கும் நிரம்பியுள்ளது. இவ்வாறு விளங்குகின்ற ஐம்பூதக்கூறில் மண்ணில்தான் எல்லா வகையான பொருள்களும் தோன்றி வளர்கின்றன. எல்லா உயிரின ஜீவராசிகளும் வாழ்வதற்குரிய வசதிகள் இதில் அமைந்துள்ளன. மண்ணில் தோன்றி வளரும் தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கையிலேயே மனம் உண்டு. நமது தேகம் மண்கூரே. எனவே இதனை பலரும் மண்ணான தேகம் என்றனர். இந்த மண்ணான தேகம் பொன்னாக மாற வேண்டும், அழியா தேகமாக வேண்டும். எப்போது இது அழியாத பொன்னுடம்பாக மாறும்? இறைவனின் அருள்மனம் வெளிப்பட்டு விளங்கும்போதுதான் ஒவ்வொரு ஆன்மாவின் அகத்தேயும் அருள்மனம் விளங்கி கொண்டிருந்தாலும் அது வெளிப்பட்டு நமது உயிரிலும் உடலிலும் நிரம்பி மனம் பரப்பல் வேண்டும். ஒரு ஆன்மாவானது பக்குவ காலத்தே அருளால் சுத்த உடம்பில் நிறைந்து விளங்கும்போது தான் அருள் மனமாகிய இறை மனமாம் பகம் கற்பூர மனம், பசும் கற்பூர மனம் உணர்ந்து அறியக்கூடியதாக உள்ளது. உலகில் எத்தனையோ வகையான மனங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விளங்குகின்றன. அவையெல்லாம் அருள் மனம் அல்ல. ஒருமையுடன் கூடிய சத்விசாரத்தால் தியானத்தால் சில மனங்கள் வெளிப்பட்டு விளங்கும். அவை நன்மலர்களின் மனமாக, புனுகு போன்ற மனமாக இருக்கலாம். ஆனால் கற்பூர மனம் அவ்வளவு எளிதில் பெறக்கூடியது அல்ல. அவ்வாறு கற்பூர மனம் வெளிப்பட அருட்பக்குவம் பெற வேண்டும். உயிர் உணர்வு எல்லாம் தயவு பெருக பெருக வாழும்போது விருப்பு வெறுப்பு தவிர்த்து எவ்வுயிரிலும் எப்பொருளிலும் பரம்பொருளை கண்டு வாழும் தன்மை பெறும்போதுதான் இறைவனின் அருள் மனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரையிலும் இவ்வுலகில் தோன்றி மறைந்துள்ள ஞானியர் யோகியர் எவரும் இந்த இறைவனின் மனத்தை பெற்று வாழவில்லை. ஆனால் நம் வள்ளல் பெருமான் ஒருவர் மட்டுமே இந்த அற்புதமான அருள் மனமான இறை மனமாகிய பசும் கற்பூர மனத்தாய் பெற்றுக்கொண்டு விளங்குபவராக உள்ளார். வள்ளல் பெருமான் தான் பெற்ற அருள் அனுபவத்தை அனுபவ மாலை என்னும் தலைப்பில் அருட்பாக்களாக பாடி அருளியுள்ளார். அந்த அருட்பாக்கள் நமக்கு உண்மையை உணர்த்துவதாக உள்ளன. கற்பூரம் மணக்கின்றதென்னுடம்பு முழுதும் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் இற்பூத மனம் போலே மறைவதன்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத்துளதே பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனார் திருவடிவில் நன்னியவாறதுவே நற்போதி அணிந்த திருவடிவு முற்றுந்தோழி
நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேனே. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர், புண்ணியனார் திருவடிவில் நண்ணியவாறதுவே. நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி, நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேனே. கற்பூரம் கல் ப்ளஸ் பூரம். கல் என்பது கல்லுதல், வெளிக்கொணர்தல் என்பது பொருள். ஆன்ம மலரில் விளங்கி கொண்டுள்ள அருள் மனத்தை பூரணமாக வெளிக்கொணர்தல். ஒவ்வொரு சிற்றணுவிலும் இறைவனின் அருளாற்றல் நிரம்பி விளங்கி கொண்டேதான் உள்ளது. அணுவாக மட்டுமே இருக்கும் வரையிலோ, அணுவைச் சூழ சடபோத வடிவங்கள் தோன்றிய போதோ, ஓரறிவு உடைய தாவர இனம் முதல் ஐயறிவு உடைய விலங்கின தேக வடிவங்களிலோ இறையுண்மையை அறிய முடிவதில்லை. ஒரு ஆன்ம அணுவைச் சூழ பகுத்தறிவும் மன உணர்வும் கொண்ட மனித தேகம் சூழ்ந்து தோன்றி வளர்ந்து ஞானசக்தி யோக சக்திகளின் பயனாக ஏகதேசமாக கடவுள் உண்மையை அறிந்து உணர்ந்தாலும் இறைவனின் அருட்சக்தியாலே தான் அவரது முழு உண்மையை அகநிலையில் அறிந்து வெளிக்கொணர முடிகின்றது. அகண்ட வெளிமுற்றும் பெருஞ்சோதி வடிவாக, பெரும்பூத வடிவாக இறைவன் விளங்கி கொண்டிருப்பதை அறிந்துணர முடிந்தாலும் அங்கு அனுபவ வாழ்வு கிட்டுவதில்லை. இப்படி விளங்கும் இறைவனே தமது தனிப்பெரும் கருணையால் நமது அகத்தே ஆன்மாவின்கண் அருள் ஒளியாக திகழ்கிறார். இவ்வாறு விளங்கும் உண்மையை அருளாலே அறிந்து உணரும்போது, உணர்ந்து அந்நிலை நின்று வாழும்போதுதான் அனுபவ வாழ்வு சித்திக்கின்றது. ஒரு ஆன்ம அணுவில் நிறைந்துள்ள அருள் ஒளியே எல்லா இடத்திலும் எக்காலத்திலும் விளங்கி கொண்டுள்ளது. உலகில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள எப்பொருள் ஆனாலும் அப்பொருட்களுக்கு சூட்டப்பட்டுள்ள எந்த பெயர்களானாலும் அவையெல்லாம் இறைவனையே குறிப்பதாம். எல்லாவற்றிலும் உள்ளீடாக விளங்கும் மெய்ப்பொருள் ஒன்றே, ஆனாலும் அதற்கு வெவ்வேறு பெயர்கள் வழங்கப் பெறுகின்றன. உலகப் பொருட்களுக்கு எத்தனையோ வகை வகையான பெயர்கள் வழங்கப் பெற்றாலும் அவை அனைத்தும் ஒன்றான பரம்பொருளையே சுட்டும். கல் என்பது ஒரு பெயர். இச்சொல் கடவுள் உண்மையையே விளக்குவதாக உள்ளது. க என்பது ஒன்று என்பதையும், இல் என்பது 13வது மெய்யெழுத்து 13 எண்ண எண்ணை குறிக்கும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது 13 அசைகளை கொண்டு விளங்குவது. எனவே கல் என்பது ஏகமான பரம்பொருள் அருட்பெருஞ்சோதியை குறிக்கும் உண்மையை உணரலாம். இறைவனை சுட்டுவதற்காக சொல்லப்படும் எல்லா பெயர்களுமே ஒன்றான பரம்பொருளையே குறிக்கும். இக்கருத்தை பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழென்கின்றாய். பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திருப்பேர் புகழ் என்கின்றாய். அருகர் புத்தராதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதா சிவம் என்பேன், சத்தி சிவம் என்பேன், பரமென்பேன், பிரமம் என்பேன், பரபிரமம் என்பேன், துருவு சுத்த பிரமம் என்பேன், துரிய நிறை என்பேன், துரிய நிறைவென்பேன், சுத்த சிவமென் பணிவை சித்து விளையாட்டே. துருவு சுத்த பிரமம் என்பேன்,
துரிய நிறைவென்பேன் சுத்த சிவமென்பணிவை சித்து விளையாட்டே என்னும் அருட்பாவினால் அறியலாம். சத்தாக உள்ள பரம்பொருளின் சித்துச் செயலால் இம்மா பிரபஞ்ச தோற்றமும் அவற்றின் செயல்களும் இடையறாது நடந்து கொண்டே உள்ளது. இதற்கு காரணம் ஒவ்வொரு ஆன்மாவையும் பக்குவப்படுத்தி நிலைத்த ஆனந்தமய வாழ்வில் நிலவச் செய்தற்கே ஆகும் என்பதனை இன்று உணர்ந்து அறிகின்றோம். ஒன்றான பரம்பொருளே மூவித நிலைகளில் விரிந்து விளங்குவதை சத்து நிலையே இயற்கை உண்மையாகவும், சித்து நிலையே இயற்கை விளக்கமாகவும், ஆனந்தமே இயற்கை இன்பம் என்னும் நிலையாகவும் அறிகின்றோம். இம்மூவித நிலைகளும் ஆன்மாவின் கண்ணேதான் விளங்குவதாகவும் செயல்படுவதாகவும் உள்ளது. ஆன்மா ஓங்கார வண்ணமானது. இதனை ஓம் என்னும் ஒரு சொல்லால் குறிப்பர். ஓம் என்பது அ உ இம் என பிரியும். அகரம் அகண்ட ஆகாசத்தையும், உகரம் வான்வெளி நிறை காற்றையும், மகரம் எங்கும் நிறை ஜோதியையும் குறிக்கும். அதுவே நம்மில் அகரம் எண்சான் உடலாகவும், உகரம் இருவித மூச்சு காற்றாகவும், மகரம் உள்ளொளியாகவும் விளங்குகின்றது. ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் ஆகும். அருள் என்ற சொல்லிலும் அ உடலாக, ரு உயிராக, உள் ஒளியாக விளங்குவதை உணர வேண்டும். இறைவனின் வடிவம் ஜோதி வடிவம், அவரது தன்மை அருள். இந்த அருள் என்னும் தன்மையானது ஆன்மாவில் அடங்கியுள்ளது. இதனை கல்லி தோண்டி வெளிக்கொணர வேண்டும். இதுவரை உலகில் தோன்றிய ஞானியர் பலரும் கூட அருள் மனமாகிய கற்பூர மனம் பற்றி அறியவில்லை. இறைமனம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என ஐயம் கொண்டுதான் இருந்தனர். இதனை கற்பூரம் நாருமோ கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவெண் சங்கே என்னும் ஆண்டாள் பாசுரத்தால் அறியலாம். ஆன்ம அணுவின் அகத்தே அடங்கியுள்ள அருள்மனம் வெளிப்படும் போதுதான் மனிதன் மன்னி நிதம் வாழும் மண் இதன் ஆகின்றான். அருள் நம்மை புறத்தே இருந்து அருள் ஒளிநிலையில் கொண்டு சேர்க்கின்றது. அங்கிருந்து அனகமாக விரிந்து வாழ வைப்பது தயவு ஆகும். ஓங்காரத்தின் உட்பொருள் அருளாகும். ஓங்காரத்தின் அனகப்பொருள் தயவு ஆகும். தயவு என்பதில் தலைநடு விளங்கும் தயவு ஒளியாகவும், இதயத்தினிடத்தே விளங்கும் உயிர் உணர்வாகவும் விளங்குகின்றது. உயிர் உணர்வு தசவாயுக்களாக விரிந்து செயல்படுகின்றது. எனவே யகரம் 10 என்ற எண்ணையும் குறிக்கும், ஆன்மாவையும் குறிக்கும். உ என்பது யு ப்ளஸ் உ என பிரியும். உகரம் 5வது உயிர் எழுத்தாகி ஐஞ்செயல்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகவும், ஐஞ்சக்திகள் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி ஆகவும், ஐம்பூதங்களாக 5 நிலங்களாக விரிந்து செயல்படுகின்றது. 5 இயல்புகள், ஐந்நில இயல்புகள் நமது தேகத்திலும் சுவாதிட்டானம், நெய்தல், மணிபூரகம், மருதம், அநாகதம், முல்லை, விசுத்தி, பாலை, ஆக்ஞை, குறிஞ்சி என 5 ஆதார நிலையம் அமைந்துள்ளன. 5இன் தன்மையை உணர்த்தும் பொருட்டே மனிதனுக்கு கை கால்களில் விரல்கள் 5 5ஆக படைக்கப்பட்டுள்ளன.
எங்கும் நிறை பரம்பொருள் அகநிலையில் ஒன்றாக விளங்கி கொண்டும் புறநிலையில் அனந்த வண்ண பேதங்களாக தோன்றியும் மறைந்தும் கொண்டுள்ளது. புற உலகில் நாம் காணும் எப்பொருளும் நிலையான மெய்ப்பொருளாம் பரம்பொருளின் நிலையற்ற தோற்றமே என்பதனை உணரக்கூடிய தன்மை பெற வேண்டும். இதனை வள்ளுவர் தம் குறளில் எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என கூறியுள்ளார். இவ்வாறு அகத்தும் புறத்தும் விளங்கும் பரம்பொருளை மக்கள் தேக நிலையிலிருந்து அடைய முயற்சிப்பதால் அகநிலையை பற்றி கொண்டு புற உடல் புற உலக வாழ்வு இவற்றையெல்லாம் இழந்து அந்நிலையிலேயே அடங்கி போயினர். இதனால் பெருமுயற்சியால் செய்யப்பட்ட தவயோக சாதனைகள் எல்லாம் கடவுள் நிலையில் இருந்து கொண்டு வாழ்வதற்கு வழி செய்யவில்லை. இன்று தயவு நம்மை அகநிலையிலிருந்து வாழ வைப்பதாக உள்ளது. தயா ஒழுக்கத்தை மேற்கொண்டு வெறுப்பு இன்றி இயன்ற வரையில் ஜீவர்களுக்கு உயிர் விளக்கப் பணியும் அறிவு விளக்கப் பணியும் செய்து வர வேண்டும். தயவு இல்லாத எவ்வித பூஜைகளும் புற வழிபாடுகளும் தான தர்மங்களும் முழு பயனை தருவதில்லை. சத்விசாரத்தால் நாமும் இறைவனும் இரண்டற்ற ஒன்றாக நாம் அறையாக தாம் அறையாக விளங்கும் உண்மையை உணர்ந்து அங்கிருந்து பரோபகாரச் செயல் புரிந்து கொண்டு வாழும்போதுதான் இறைவனின் அருள்மணம் கற்பூரமணம் கல் ப்ளஸ் பூரம் பூர்ணமாக வெளிப்பட்டு உயிர் உடல் எல்லாம் பரவி அழியாத பொன்னுடம்பையும் நித்திய இன்ப வாழ்வையும் வழங்கும். ஞால மேலவர்க்கு அதாவது இவ்வுலகினருக்கு சுத்த அருள் நெறிப்பற்று ஏற்படுவதற்கு என்றே இச்செய்யுள் மூலம் தயாபெருஞ் ஜோதிபதி முன் ஓலமிட்டு முறையீடு செய்யும் வகையில் அமைந்துள்ள விண்ணப்பம் இதுவாகும். மக்கள் அருள் ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இழுக்குடைய மருள் மார்க்கம் பலவும் தவிர்ந்த தயவு நிரம்பிய ஒளிநெறி ஒன்றே எங்கும் பரவும். தயவு பாடல்கள் தயாநிலை நின்றே வெளிப்படுவன. அப்படி வெளியாகின்ற பாக்களை ஒரு நன்மாலையாக தொடுத்து அப்பதிக்கே அலங்கரித்து விடுவதால் அதனை காணும்போதும் கற்கும் தோறும் எல்லாம் உள்ளொளியின் தொடர்பு ஏற்பட்டு அது கொண்டு வாழ்வதால் மெய்யான தயா என்ப பெருவாழ்வு சூழும் என்பது கருத்து. உலகெல்லாம் தயவு சூழட்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு